மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜாகிரஃபியில் ஃபோர்த் லெசன் பார்த்துட்ருக்குறோம். இந்தியா ரிசோர்சஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு கிளாஸில் மினரல்ஸ் பார்த்தோம். மினரல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ். செகண்ட் கிளாஸில் ரிசோர்சஸ் பார்த்தோம். எனர்ஜி ரிசோர்சஸ், ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். இன்றைக்கி நம்ம கிளாஸில் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த ஆக்டிவிட்டீஸ் விச் கன்வெர்ட்ஸ் த ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். This sector is called as the value addition sector. On the basis of the source of raw materials, industries are classified into the agro-based industries, forest-based industries and mineral-based industries. தொழிற்சாலைகள்னா என்ன? ரா மெட்டீரியலை மெஷினரிஸ் மூலமாக நாம் உற்பத்தி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுற இடத்த தான் நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்லும். இந்த ரா மெட்டீரியல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். இது நம்ம மதிப்பு கூட்டுத்துறை அப்படின்னு சொல்கிறோம். மூலப்பொருளோட ஆதாரங்கள் அடிப்படையில் தொழிலகங்களை 3 டைப்பாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். அக்ரோபேஸ்ட்னா வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். தென் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகள். தேர்ட் ஒன் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், கனிமம் சார்ந்த தொழிற்சாலைகள்னு 3ஆக பிரிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அக்ரோபேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். These industries draw their raw materials from agricultural sector. The following part discusses the agro-based industries in India. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் தனக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸை அக்ரேரியன்ஸ் செக்டாரில் இருந்து வாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதில் எதெல்லாம் வருதுன்னா காட்டன் டெக்ஸ்டைல், ஜூட் இண்டஸ்ட்ரி, சில்க் இண்டஸ்ட்ரி, சுகர், பேப்பர், இதெல்லாம் அக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வருது. இப்போ ஒன்றொன்னையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. Textile is a broad term which includes cotton, jute, wool, silk and synthetic fiber textiles. This sector in India is the largest in the world. Textile industry தான் உலகத்தில் ஒரு பெரிய செக்டார் அப்படின்னு சொல்கிறோம். The first cotton textile mill was established at Fort Gloucester near Kolkata in 1818. இந்தியாவில் முதல்ல பருத்தி நெசவாலை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா 1818 கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பித்தாங்க. ட்ரெடிஷ்னல் செக்டார்ஸ் லைக் ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் ஸ்மால் பவர்லூம் யூனிட்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ். ரொம்ப பாரம்பரியமான தொழிலான கைத்தறி, கைவினைப்பொருள், சிறிய விசைத்தறிகள், இதெல்லாம் நிறைய பீப்புளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு பெரிய துறையாக இருக்குது. Currently, India is the third largest producer of cotton, has the largest loom and ring spindles in the world. At present, cotton textile industry is the largest organized modern industry of India. இப்போ இந்தியாவில் பருத்தி உற்பத்தியில் வேர்ல்டில் 3rd பிளேஸில் நாம் இருக்கிறோம். இதில் தறிகள் அப்புறம் நூற்பு கருவிகளோட எண்ணிக்கையில் முதன்மையான நாடாகவும், தற்போது இந்தியாவில் பருத்தி நெசவாளிகள் மிகப்பெரிய நவீன தொழில் பிரிவாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதில் ஜின்னிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஜின்னிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் காட்டன் சீட் ஃப்ரம் காட்டன். பருத்தி இலையிலிருந்து விதைகளை பிரித்தறிக்கக்கூடிய முறைக்கு ஜின்னிங்னு பேர். பருத்தி கொட்டை இருக்கும் இல்லையா? அதில் குட்டி குட்டியாக விதைகள் இருக்கும். அந்த விதைகளில் இருந்து பருத்தியை தனியாக பிரிக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான், அந்த ப்ராசஸிங் பேர் தான் ஜின்னிங். த ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் textile mills in and around Mumbai makes it as Manchester of India. மும்பை அதனோட சுற்றுப்புற பகுதிகள் எல்லாமே நிறையா டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்கிறதுனால மும்பையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். தென் ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் இன் மகாராஷ்டிரா. அங்கே மகாராஷ்டிராவில் அதிகமாக அந்த கரிசல் மண் இருக்குது, பிளாக் காட்டன் இருக்குது. ஹியூமிட் கிளைமேட், ப்ரெசன்ஸ் ஆஃப் மும்பை போர்ட், அந்த போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரோ பவர், மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்கிறது, குட் மார்க்கெட் அண்ட் வெல் டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே ஃபேவர் த காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இன் மும்பை. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே மும்பையில் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு ரீசனபிளாக இருக்குது. The major cotton textile industries are concentrated in the states of எங்கெங்கெல்லாம் அதிகமாக காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. இதில் கோயம்புத்தூர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் இன் தமிழ்நாடு வித் 200 mills out of its 435 and is called as Manchester of South India. எவ்வளவோ இருந்தாலும் எத்தனையோ ஸ்டேட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே கோயம்புத்தூரில்
டோட்டலாக இந்தியாவில் 435 காட்டன் மில்ஸ் இருக்குது. அதில் 200 வந்து கோயம்புத்தூரில் மட்டுமே இருக்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறோம். ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம் அண்ட் விருதுநகர் இந்த பகுதிகளிலையும் அதிகமான காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. செகண்ட் ஒன்ஸ் கம்ஸ் ஜூட் டெக்ஸ்டைல்ஸ். ஜூட் அப்படின்னா சணல் ஆலைகள். Jute is a low-priced fiber used mainly for making package materials like என்னென்னலாம் ஜூட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்னி பேக்ஸ் ரொம்ப அதிகமாக. டுடே ஜூட் இஸ் blended with cotton and wool to produce textiles. இப்போல்லாம் சணல்ங்கிறது குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு இழை நார்னு சொல்கிறாங்க. இது சிப்பங்கள் அப்புறம் சாக்கு பைகள் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுது. இப்போல்லாம் சணல் வந்து பருத்தி ரோமத்தோட சேர்த்து நெசவு பண்ணுறாங்க. This is the second important textile industry in India after cotton textiles. Cotton textiles அடுத்ததா jute industry இந்தியாவில் second largest one. Jute is a golden fiber which meets all the standards of goods packing with its natural, renewable, biodegradable and eco-friendly products. இது வந்து ஈஸியாக புதுப்பிக்கக்கூடிய எளிதில் மக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான இருக்கிறதுனால இதை கோல்டன் ஃபைபர் தங்க இழை பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. The first jute mill in India was established at Rishra near Kolkata in 1854 by the Englishman George Auckland. இவர் தான் முதல்ல கொல்கத்தாக்கு பக்கத்தில் ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல 1854 ஜூட் மில் ஸ்டார்ட் பண்ணார். India tops in the production of raw jute and jute goods and in second the export of jute goods next to Bangladesh. பங்களாதேஷுக்கு அடுத்தது இந்தியா ஜூட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்போ எது? பங்களாதேஷ். கன்னி பேக்ஸ், கேன்வாஸ், பேக் ஷீட்ஸ், ஜூட் வெப், கார்பெட், கார்டேஜ், ஹெசைன்ஸ் அண்ட் ட்வைன்ஸ் இது எல்லாமே ஜூட்லேருந்து செய்யக்கூடிய பொருட்கள். Now, jute is also being used in plastic furniture and insulation bleached fibers to blend with wool. இப்போது ரோமர்களே அது கூட கலந்து பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்ஸ் நிறையா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனோட உரைகளெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஜூட்டோட மிக்ஸ் பண்ணி. இட் இஸ் ஆல்சோ மிக்சட் வித் காட்டன் டு மேக் கார்பெட் அண்ட் பிளாங்கெட்ஸ். இது வந்து பருத்தியோடைய கலந்து போர்வைகள், கம்பளங்கள் அதுவும் தயாரிக்க பயன்படுது. The major jute producing areas are in West Bengal and concentrated along the Hooghly River within the radius of 6 kilometers of Kolkata. Hooghly River உடைய ஆற்றங்கரை இருக்குது இல்லையா, அது ஃபுல்லுமே இந்த ஜூட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்குது. திட்டாகார், ஜகதத், பட்ஜ், ஹரோரா, பத்ரேஸ்வர் ஆர் த சீஃப் சென்டர்ஸ் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரி. தென் ஆந்திர பிரதேஷ், பீகார், உத்தர் பிரதேஷ், அஸ்ஸாம், சண்டிகார் அண்ட் ஒடிஷா அது அதர் ஜூட் குட்ஸ் ப்ரொடியூசிங் ஏரியாஸ். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்லேயும் ஜூட் ப்ரொடக்ஷன் நடக்குது. CSTRI is the only research institute in the country dedicated to the research and developmental activities related to silk technology. CSTRI was established in the year 1983 by the Central Silk Board, Ministry of Textiles, Government of India, having headquarters at Bangalore. தென் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் CSTRI இது வந்து பட்டு வளர்ப்பு தொழில்நுட்பம் இது சார்ந்த ஆராய்ச்சிக்காக நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தோடைய மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கியிருக்கிறாங்க. தென் சில்க் இண்டஸ்ட்ரி. இந்தியா ஹாஸ் பீன் வெல் நோன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் சின்ஸ் த ஏன்சியன்ட் டைம்ஸ். ஆதி காலத்தில் இருந்தே சில்க்குக்கு இந்தியா வந்து ஃபேமஸான ஒரு இடம். India is the second largest producer of raw silk next only to China. First China, then India. சில்க்குக்கு சைனா நெக்ஸ்ட் இந்தியா ஃபேமஸான ஒன்று. கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க். அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் சில்க் ஆர் கர்நாடகா வந்து லார்ஜஸ்ட்டு. அது போக எந்தெந்த ஸ்டேட்லாம் அதிகமாக சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தர் பிரதேஷ், Punjab, Assam and Tamil Nadu states. Office of the Development Commissioner of Handlooms was set up at attached non-participating of office on 20th November 1975 under the Ministry of Commerce. At present, it is functioning under the Ministry of Textiles headquarters at Udyog Bhavan, New Delhi. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20th 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம்.
இப்போ வந்து இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தோட அதனுடைய கண்ட்ரோலில் இப்போ நடந்துட்டு இருக்குது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உத்யோக் பவன், டெல்லியில் இருக்கக்கூடிய உத்யோக் பவன். தென் கம்ஸ் சுகர் இண்டஸ்ட்ரி. சுகர் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சுகர் கேன், சுகர் பீட்ஸ் ஆர் எனி அதர் கிராப் விச் ஹாவ் சுகர் கண்டென்ட். கரும்பு வந்து கரும்பு, சர்க்கரை கிழங்குகள் அல்லது சர்க்கரை பொருள் எந்தெந்த பயிர்கள்லாம் இருக்குதோ அதிலிருந்துலாம் சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. இன் இந்தியா சுகர் கேன் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சுகர். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சுகர் வந்து சுகர் கேன்லேருந்து மட்டும்தான் அதிகமாக எடுக்கிறாங்க. அட் ப்ரெசன்ட் திஸ் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரோபேஸ்ட் industry of India after the cotton textiles. India is the world's second largest producer of sugarcane after Brazil. Brazil வந்து sugar ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். பிரேசிலுக்கு நெக்ஸ்ட்டு இந்தியா தான் இருக்குது. Sugar industry is decentralized and located near the sugarcane growing areas as they are weight losing and bulky through transport. சுகர் இண்டஸ்ட்ரிலாம் பொதுவாக எது பக்கத்தில் இருக்கும் அப்படின்னா அந்த சுகர்கேன் எங்கே கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதுக்கு பக்கத்துலேயே அமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதை கட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டுட்டு போகிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும் வெயிட்டு. அதுவும் இல்லாமல் அந்த சுக்ரோஸ் கண்டென்ட்டு குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ சுகர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டுக்கு பக்கத்தில் தான் சிட்டுவேட் பண்ணியிருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகர், ப்ரொடியூசிங் அபவுட் 50% ஆஃப் த கண்ட்ரிஸ் டோட்டல். இந்தியாவில் 50% ஆஃப் சுகர் வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா உத்தரப்பிரதேஷ். ஸோ நம்ம உத்தரப்பிரதேஷ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அது தவிர அதர் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆர் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா அண்ட் மத்திய பிரதேஷ். The states account for more than 90% of sugar mills and sugar production. Madhya Pradesh. Then forest-based industries. Forest-based industries அப்படின்னா வன வளம் சார்ந்த தொழிற்சாலைகள். காடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியலை வச்சு இண்டஸ்ட்ரீஸ் நம்ம செட்டப் பண்ணுறது. Forest provide us with different types of material which are used as raw material for certain industries like paper, lag, sports goods, plywood, etc. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து மட்டும்தான் கிடைக்குது? காடுகள்லேருந்து மட்டும்தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பேப்பர் இண்டஸ்ட்ரி. பேப்பர் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசஸ் நியூமரஸ் டைப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் தட் கம்ஸ் இன் வேரியஸ் யூஸ் சச் அஸ் ஷீட் பேப்பர், பேப்பர் பாக்ஸஸ், டிஷ்யூஸ், பேப்பர் பேக்ஸ், ஸ்டேஷ்னரி, என்வலப்ஸ் அண்ட் பிரிண்டட் பேப்பர் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் புக்ஸ், பீரியாடிக்கல்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ். இதெல்லாமே பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான இத்தனை வெரைட்டியுமே எங்கேருந்து தான் கிடைக்குது? காடுகளில் இருந்து தான் கிடைக்குது. இன் இந்தியா த சாஃப்ட்வுட் இஸ் த பிரின்சிபல் ரா மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேப்பர், எஸ்பெஷலி நியூஸ் பிரிண்ட் அண்ட் ஹை கிளாஸ் பிரிண்டிங் பேப்பர்ஸ். பேப்பர் இஸ் த ப்ரீ ரிக்வசிட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி அண்ட் இட்ஸ் யூஸ் இஸ் அன் இண்டெக்ஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட் இன் தீஸ் டூ ஃபீல்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஓவரால் வெல்பீயிங் ஆஃப் த சொசைட்டி. உயர்தர அச்சுத்தாள்கள், அதான் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரின்சிபல் ரா மெட்டீரியல் அச்சுத்தாள்கள். அப்புறம் செய்தித்தாள் உற்பத்திக்கு மென்மரங்கள், சாஃப்ட்வுட் ரொம்ப தேவையான ஒன்றா இருக்குது. அதுதான் அதனுடைய ரா மெட்டீரியலாக இருக்குது. காகித பயன்பாடு வந்து எஜுகேஷன் அப்புறம் கல்வி சார்ந்த பயன்பாட்டுக்கு முக்கியமாக இருக்கிறதுனால சமுதாயத்தோடைய ஒட்டு மொத்தமாக நல்வாழ்வை அளவிடக்கூடிய கருவியாக இருக்குது. த ஃபஸ்ட் பேப்பர் மில் ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1812 அட் ஜீராம்பூர் இன் வெஸ்ட் பெங்கால். ஃபஸ்ட்டு பேப்பர் மில் இந்தியாவில் ஜீராம்பூர் அப்படிங்கிற இடத்துல 1812 வெஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட் வாஸ் மேட் இன் 1867 with the setting up of Royal Bengal Papers Mills in Ballygunge near Kolkata. The raw materials for paper industry includes paper industryக்கு தேவையான raw materials wood pulp, bamboo, saloy and saboy grasses, வேஸ்ட் பேப்பர் அண்ட் பேகேஸ். இதெல்லாம் தான் பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ். வெஸ்ட் பெங்கால் இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர் இன் த கண்ட்ரி, ஃபாலோட் பை மத்திய பிரதேஷ், ஒடிஷா அண்ட் தமிழ்நாடு. நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ் NEPA நேபா இஸ் அட் நேபா நகர் இன் பர்ன்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். தேர்ட் ஒன் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். Mineral based industries use both metallic and non-metallic minerals as raw materials. The major mineral based industries of the country is iron and steel industry. இந்தியாவுடைய மேஜர் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி எதுனா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, இரும்பு எஃகு தொழிற்சாலைன்னு சொல்கிறோம். அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்.
Iron and steel industry is called a basic metallurgical industry as its finished product is used as raw material by host of other industries. Several industries like engineering, heavy machines and machine tools, automobile, locomotives and railway equipment industries use iron as steel as their primary raw material. இரும்பு எக்கு தொழிற்சாலை இதுதான் மற்ற எல்லா தொழிற்சாலைகளுக்கு தேவையான ரா மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து செவரல் இண்டஸ்ட்ரீஸ் எதுக்கெல்லாம் பேசிக்காக கொடுக்குது அப்படின்னா என்ஜினியரிங், ஹெவி மெஷின்ஸ் அண்ட் மெஷின் டூல்ஸ், ஆட்டோமொபைல், லோகோமோட்டிவ்ஸ், ரயில்வே எக்யூப்மெண்ட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியலை இதுதான் ப்ரொவைட் பண்ணுது. Due to this, steel producing capacity of a country is generally taken as an indicator of its level of industrial development. இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ தூரம் டெவலப் ஆகிருக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு நாட்டோடைய டெவலப்மெண்ட்டை டிசைட் பண்ணுறோம். The first attempt to produce iron and steel unit was set up at Porto Novo in Tamil Nadu in 1830. முதல்ல தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடத்துல 1830ல் ஆரம்பிக்கிறாங்க இரும்பு எஃகு உற்பத்தி தொழிற்சாலை. Then the modernization of the industry was started in 1907. முதல்ல அதை வந்து ஒரு புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா 1907ல் எங்கே டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி சாக்ஷி, இப்போ வந்து அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜாம்ஷெட்பூர்னு சொல்கிறோம். Iron and steel industry of India is mainly concentrated in the states of எங்கெங்கெல்லாம் iron and steel industry அதிகமாக இருக்குது, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிஷா. Proximity to the total coal fields of Jharia, Raniganj, Bokaro, Karanpura and the iron ore mines of Mayurbhanj, Kyonjar and Brona are the responsible for this. This area also has sufficient deposits of limestone, dolomite, manganese and silicon which are required for this industry. இந்த பகுதிகளில் இதுக்கு தேவையான இந்த ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கிறதுனால இங்கே இந்த இண்டஸ்ட்ரீஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஆட்டோமொபைல்னா வாகன தொழிற்சாலைகள். இந்தியா இஸ் செட் டு எமர்ஜ் நாட் ஓன்லி ஆஸ் எ லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் பட் ஆல்சோ as a crucial link in the global automotive chain. It is one of the most dynamic industrial groups in India. இந்தியா வந்து உள்நாட்டு வாகன சந்தையோட தேவையை மட்டும் பூர்த்தி செய்கிறது மட்டும் இல்லாமல் உலகளாவிய வேர்ல்டு லெவலில் வாகன சந்தையிலையும் ஒரு முக்கியமான பங்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1947. முதல்ல இந்தியாவில் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1947ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. The industry is the Premier Automobiles Limited located at Kurla. அதுக்கு பேர் Premier Automobiles Limited. குர்லா, மும்பையில் உள்ள குர்லாவில் ஆரம்பித்தாங்க. இட் வாஸ் ஃபாலோட் பை த ஹிந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் அட் உத்தர்பாரா, தட் இஸ் இன் கொல்கத்தா, இன் 1948. அட் ப்ரெசன்ட் இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ இந்தியா வந்து 7th பிளேஸில் இருக்குது ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கில். விச் இன்க்ளூடு எதெல்லாம் நம்ம ஆட்டோமொபைல்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 2 வீலர்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர் கார், ஜீப், ஸ்கூட்டி, ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள், மொப்பட் அண்ட் 3 வீலர்ஸ். அப்புறம் எங்கெங்கெல்லாம் மேஜர் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, மேஜர் சென்டர்ஸ் ஆர் அட் மும்பை, சென்னை, ஜாம்ஷெட்பூர், ஜபல்பூர், கொல்கத்தா, புனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூர், சதாரா, லக்னோ அண்ட் மைசூர். இந்தந்த பகுதிகளில் இதனுடைய சென்டர்ஸு சிட்டேட் ஆயிருக்குது. சென்னை இஸ் நிக்நேம்ட் ஆஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. சென்னையை வந்து நம்ம டெட்ராய்ட் ஆஃப் ஏசியான்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேஜர் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் அரவுண்ட் த சிட்டி. அதாவது சென்னையில் வந்து மோட்டார் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளேயும் வெளியிலையும் சென்னையை சுற்றி நிறைய இருக்கிறதுனால நம்ம சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்கிறோம். டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ். இது மட்டும் இல்லாமல் presence of foreign car companies such as Mercedes-Benz, Fiat, General Motors, Toyota இதெல்லாம் ரீசெண்டாக இந்தியாவில் என்ட்ரி பண்ணிகிட்ருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் BMW, ஆடி, வோல்ஸ்வாகன், வால்வோ மிக்ஸ், அந்த இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டார் ஸ்பெஷல் ஒன் இதெல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டு இருக்குது. டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்ட், ஏக்சர் மோட்டார்ஸ், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அண்ட் ஃபோர்ட் மோட்டார்ஸ் ஆர் த மேஜர் இந்தியன் கம்பெனிஸ் விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அப்புறம் மேன், ஐடிஇசி,
Mercedes-Benz, Scania and Hyundai are the foreign companies engaged in the manufacture of commercial vehicles. இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனிஸும் இந்தியாவில் கால் பதிச்சிட்டு இருக்கிறாங்க. டூ வீலர் மேனுஃபேக்சர் இஸ் டாமினேட்டட் பை இந்தியன் கம்பெனிஸ் லைக் ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஎஸ். இந்த இந்தியன் கம்பெனிஸும் இந்தியாவில் தலைநிமிர்ந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். மின்னியல் அப்புறம் மின் அணுவியல் அப்படின்னு சொல்கிறது. Heavy electrical industries manufacture equipment used for power generation, transmission and utilization. Turbines for steam and hydropower plants, boilers for thermal power plants, generators, transformers, switch gears, etc. are the chief products of this industry. கனரக மின்னியல் இதுதான் சொல்கிறோம். கனரக மின்னியல் தொழிற்சாலைகளானது மின்சார உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள், அப்புறம் மின் மாற்றிகள், நீராவி கொதிக்கலன்கள், நீர்மின் சக்தி தொழிற்சாலைகளுக்கு தேவையான விசை கடத்தி, அப்புறம் அனல் மின் சக்தி உற்பத்தி தொழிலுக்கு தேவையான கொதிக்கலன்கள், பாய்லர்ஸு, அப்புறம் ஜென்ரேட்டர், மின் மாற்றிகள், சுவிட்ச் கியர் இதெல்லாம் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹெவி எலக்ட்ரிக்கல் இஸ் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல். திருச்சியில் இருக்குது இல்லையா அது. இட் ஹேஸ் இட்ஸ் பிளான்ட் செட். இதனுடைய பிளான்ட்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா ஹார்ட்வார், போபால், ஹைதராபாத், ஜம்மு காஷ்மீர், Bangalore, Jhansi and Tiruchirappalli. This industry covers a wide range of products including என்னென்னலாம் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவிஷன் செட்ஸ், டிரான்சிஸ்டர் செட்ஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ், செல்லுலார் டெலகிராம், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் வேரிட் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் அண்ட் ரயில்வே, டிஃபென்ஸ் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இதுக்கு தேவையான இது எல்லாமே இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸாக இருக்குது. Bangalore is the largest producer of electronic goods in India. இந்தியாவில் அதிகமான எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் வந்து பெங்களூர். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. The other major producers of electronic goods centers are Hyderabad, Delhi, Mumbai, Chennai, Kolkata, Kanpur, Pune, Lucknow, Jaipur and Coimbatore. இந்த பகுதிகளில் எலக்ட்ரானிக் குட்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்டு இன் 2014 to put India on the world map as a major hub for the global design and manufacturing. மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னா இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம். நாம் வந்து செய்யக்கூடிய பொருட்கள் வேர்ல்டு லெவலில் ஒரு நேம் வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2014 இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணாங்க. லாஸ்ட் வேர்ட், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. இந்தியா இஸ் ஹோம் டு சம் ஆஃப் த finest software companies in the world. The software companies in India are reputed across the globe for their efficient IT and business related solutions. The Indian software industry has brought about tremendous success for the emerging economy. இந்தியா உலகத்தில் மிகச்சிறந்த மென்பொருள் நிறுவனங்களுடைய தாயகமாக இருக்குது. அந்த அளவுக்கு சாஃப்ட்வேரில் இந்தியா நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. இந்திய மென்பொருள் தொழிலகங்கள் வந்து தகவல் தொழில்நுட்பம், வாணிகம் சார்ந்த தீர்வுகள் இதெல்லாம் அளிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இப்படியா இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டே இருக்குது. இன் இந்தியா, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி began in 1970 with the entry of Tata Consultancy Services, TCS. முதல்ல இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எதுனா TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அலாங் வித் திஸ் இதுக்கு பிறகு L&T, இன்ஃபோடெக், ஐஃப்ளக்ஸ், அக்சென்ச்சர், காக்னிசன்ட், கேலக்ஸி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் ஐடிசி, இன்ஃபோடெக் ஆர் த மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இன் த கண்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தென் அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் மோர் தென் 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆல் ஓவர் இந்தியா. It exports software services to nearly 95 countries in the world. Software services டோட்டலாக வேர்ல்டில் இருக்கக்கூடிய 95 கண்ட்ரீஸ்க்கு இந்தியாவிலேருந்து மட்டுமே போயிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் ஐடி பார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, த மெயின் சென்டர்ஸ் ஆஃப் ஐடி பார்க்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூர், மைசூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, புனே, இந்தூர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி அண்ட் ஸ்ரீநகர். இந்த பகுதிகளில் சாஃப்ட்வேர் சென்டர்ஸ் ஃபேமஸாக இருக்குது. தென் மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலகங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, மேஜர் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம்.
Industries in India face many problems. Some of the problems are listed below. First one, shortage and fluctuation in power supply. மெயினான ரீசன், அதாவது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மெயினாக தேவைப்படுறது என்னென்னா பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளை நமக்கு வந்து அடுக்கி வெட்ட கிடைக்கிறது கிடையாது, கண்டினியூஸாக நமக்கு இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய மேஜர் ப்ராப்ளம். செகண்ட் ஒன், நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான லேண்ட் நமக்கு அவைலபிளாக கிடையாது. தேர்ட் ஒன், புவர் ஆக்சஸ் டு கிரெடிட். கடன் பெறக்கூடிய நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. பேங்க்கில் போய் நம்ம லோன் வாங்கணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது, அதையெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஃபோர்த் ஒன், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோடு லோன். வாங்கக்கூடிய கடனுக்கு வட்டி விகிதம் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க பேங்க்ஸில். ஸோ ஒரு சாமானியனால் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி என்ன செய்ய முடியல, அவனுக்கு திறமை இருந்தாலும் ஆரம்பிக்க முடியலை. நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபரர்ஸ். மிக குறைந்த ஊதியத்துக்கான வேலை ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் வொகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். ஊழியர்களுக்கு அந்த வேலை செய்வாங்க இல்லையா, அந்த லேபரர்ஸுக்கு தொழில்நுட்பம் தொழில்முறை பயிற்சிகள் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதனால அவங்க அந்த லேக்கிங் அவங்கக்கிட்ட இருக்குது. லாஸ்ட் ஒன், இன் அப்ராப்ரியேட் லிவிங் கண்டிஷன்ஸ் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். தொழில்பேட்டைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு உண்டான சூழல் இல்லை. அது வந்து தொழில்பேட்டைகள் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஊருக்கு புறத்தால் தான், இது ஏதோ ஒரு கார்னரில் கொண்டு போய் செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே மக்கள் வந்து வீடு எடுத்து தங்கி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டேப்லர் காலமில் பாருங்கம்மா, என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் எந்த இடத்துல இருக்குது, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் என்ன, அங்கே என்னென்ன ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸு அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த லெசனில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துக்குறோம். நேச்சுரல் ரிசோர்ஸஸ்னால் என்ன, raw materials obtained naturally from the earth. Then renewable resources, the resources that can be replenished. Then non-renewable resources, the energy cannot be replenished easily. Then agro-based industries, இது வந்து raw material வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து டைரெக்டாக வாங்குறது agro-based சொல்கிறோம். mineral based அப்படின்னா industries that use minerals as raw materials சொல்கிறோம். Then forest based industry அப்படின்னா the industries run with the help of forest products அப்படின்னு சொல்கிறோம். Thank you students.